ஒருவேளை விஷயம் தெரிஞ்சிருச்சோ எடுக்கலன்னு திரும்ப திரும்ப கால் அடிச்சுட்டே இருப்பா. சொல்லல. டேய், என்ன விஷயம் பண்ணிருக்க நீ? இப்ப எங்கடா இருக்க? இருக்க வேண்டிய இடத்துல இருக்கேன். உனக்கு என்ன விஷயம் சொல்லல? நீ முத்துப்பாண்டியோட கன்னை எடுத்தியா? அதுக்கு என்னப்பா? டேய் வேணாம், அது டிபார்ட்மெண்டோட கண்ணு. அது காணாம போனாலே அவன் வேலை போயிடும். அதை வச்சு நீ ஏதாவது செஞ்சு தொலைச்சிட்டேன்னா ரொம்ப பிரச்சனையாயிடும் சண்முகம். தயவு செஞ்சு உடனே கொண்டு வந்து கொடுத்துரு, அவ்வளவுதான். அவனை கவலைப்பட வேண்டான்னு சொல்லு. ஒரு முக்கியமான வேலை முடிக்க வேண்டியது இருக்கு. அதை முடிச்சுட்டு ஒரு 2 நாள்ல நானே பத்திரமா தொடச்சு எடுத்துட்டு வந்து தாரேன்னு சொல்லு. டேய், சொல்றது புரியுதாடா? என்னடா ஏன் இப்படி சைக்கோத்தனமா நடந்துக்கிற? அதான் மாமா உயிரோட வந்துட்டார்ல. இருந்தாலும் என் அப்பனை ஒருத்தன் கொல்ல பார்த்திருக்கான்ல, அவனை நான் சும்மா விட மாட்டேன். உன்கிட்ட நான் எப்படி பேசுறதுனே தெரியல. இத பாரு, தயவு செஞ்சு கிறுக்குத்தனமா எதையாவது பண்ணி தொலைச்சிடாத. ஜெயிலுக்கு போயிடுவ, சொல்லிட்டேன். ஏய், ஹலோ ஹலோ. இந்த கை தண்ணி தானே வாங்க. சண்முகம், சத்தியமா இல்ல. எங்க இருந்து வாங்கின? சண்முகம், நான் வாங்கலன்னு சொல்றேன்ல. தம்பி சண்முகம், என் மக எதுவுமே செய்யலையா? தயவு செஞ்சு ஏதாவது பழிய என் மக மேல போட்டுறாரு. இந்த தப்ப அவன் செஞ்சிருக்க மாட்டான், விட்டுருப்பா. இன்னும் எதுவும் உறுதியாகல, அதனால இப்போதைக்கு போத. ஆனா இத மட்டும் நீதான் செஞ்சண்டு உறுதியாச்சு, உங்களுக்கு கொல்லி போட உன் மவன் இருக்க மாட்டான். உன் மவனுக்கு தான் நீங்க 2 பேரும் சேர்ந்து கொல்லி போட வேண்டியதா இருக்கும். ஜாக்கிரதை. புரிஞ்சுதா?